சினிமாவில சமூக நீதி காத்த வீரர்களா நடிக்கிற பல பேரு நிஜத்துல தினத்தந்தி பேப்பரை கூட புரட்டி இருக்க மாட்டாங்க. கொடுத்த டயலாக உணர்ச்சியோட பேசிட்டு போறதோட சரி, அதனோட உள்ளர்த்தம் குறித்த தேடலும் இருக்காது. ஆனா ராஜ்கிரண் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிங்கறத நேத்து அவரோட வேதனை குரலும் விசும்பலும் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. சிவப்பு அப்படிங்கிற படத்துடைய பத்திரிகையாளர் ஷோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிருபர்கள் கிட்ட பேசின ராஜ்கிரண் இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டுல படுற இன்னல்களை கண்ணீர் மல்க நிறைவு கூர்ந்தாரு. ஒரு கட்டத்துல அழவே ஆரம்பிச்சிட்டாரு. போற இடமெல்லாம் விரட்டப்படுற இலங்கை தமிழர்கள் நம்ம தாய்மண் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இங்கேயும் அவங்கள விரட்டினா அவங்க எங்க தான் போவாங்க? இதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டு இருக்கிற மைய கருத்து. இது குறித்து பேசின ராஜ்கிரண், விடுதலைக்காக போராடின பிரபாகரன் செத்து போயிட்டாரு. ஆனா 25 வருஷம் கழிச்சு கூட ஒரு பிரபாகரன் வந்துடக்கூடாதுன்னு இலங்கை அரசு சிங்களவனை விட்டு என் தமிழ் பெண்களை வன்புணர்வு செஞ்சது. எல்லாரையும் பறிகொடுத்த தமிழச்சி மகனை காப்பாற்றவும் ஒருவேளை சாப்பாடுக்கும் விபச்சாரம் பண்றா. இத சொல்லும் போது அவரு வாய் விட்டே அழுதுட்டாரு. போர்க்குற்றம் பத்தின விசாரணையை இலங்கை அரசே நடத்திடலாம் அப்படிங்கிற தீர்மானத்துல இந்தியா கையெழுத்து போடுது. ஆயிரக்கணக்கான கோவில்களை குண்டு போட்டு அழிச்ச ராஜபக்சே திருப்பதி கோவிலுக்கு வரான். இந்துத்துவ கொள்கையை பின்பற்ற மத்திய அரசு அதே ராஜபக்சேக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த நாட்டுல இலங்கை தமிழர்களுடைய வேதனைய நேரடியா சொல்ற படத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அதுக்கு இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அனுமதிக்காது. அதனால வேறு வகையில தான் மக்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. இந்த படம் அப்படிப்பட்ட படம். அந்த கருத்துக்காகவாவது பத்திரிகையாளர்கள் இத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ராஜ்கிரனுடைய வாதமா இருந்தது.